this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி சாம்பார். இந்த சாம்பார்ல இட்லி, தோசை, பொங்கல் இது எல்லாத்துக்குமே நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். இந்த சாம்பார்ல நம்ம இன்னைக்கு மினி இட்லி சாம்பார் செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம். நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா கழுவி ஊற வச்சிட்டேன். இது கூடவே 3 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி. பூண்டு, பச்சை மிளகாய் 1 கீரி போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், பெருங்காயம், எண்ணெய், இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடியை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வரட்டும். இப்போ ஆவி அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே குக் ஆயிருக்கு. இப்போ அந்த பச்சை மிளகாவை ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே பெருங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து இதெல்லாமே லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இட்லி சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இன்னும் சேர்த்து கூட போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே சாம்பார் மிளகாய் தூள், வெறும் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மிளகாய் ஸ்மெல் எல்லாம் போனதும் கேரட் போட்டுக்கோங்க. பீன்ஸ், மஞ்சள் பூசணி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் காய் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு ஏதாவது சரியில்லைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ பொடியை நறுக்கின கொத்தமல்லியை மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இட்லி சாம்பார் ரெடி. இப்போ இந்த சாம்பாரில் மினி இட்லி சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் மினி இட்லி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற சூடான சாம்பாரை மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ இது மேலே நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உங்கள் இஷ்டம் எவ்வளோ நாளையும் ஊற்றிக்கலாம்.
பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் மேலே தூவிக்கோங்க. இப்போ இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை மேலே தூவி சூடாக மினி இட்லியை பரிமாறுங்க. இப்போ மினி இட்லி சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல் கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டுருக்கிறதுனால இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும்.